Hi students, welcome to my class. எல்லோரும் எப்படி இருப்பீங்க? இன்றைக்கி வந்து மண்டே. இன்றைக்கி நல்லா போய்கிட்டுருன்னு நான் உங்களுடைய இதெல்லாம் போயிட்டுன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். லாஸ்ட்டில் பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பேன். அது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுட்டு இது பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஆஸ்கிங் ஃபார் த ரூட் கான்வர்சேஷன், அதாவது வழி கேட்குறது. ஒருத்தட்ட நம்ம வந்து பேசுகிறது. இப்போ நமக்கு ஒரு வழி தரலைன்னா ஒருத்தட்ட பேசுவோம், இது எங்கே இருக்குது, எப்படி போகணும், அந்த மாதிரி தான் இன்றைக்கி கான்வர்சேஷன் பண்ண போகிறோம். பர்சன் ஃபஸ்ட்டு, ஒரு பர்சன் நான் ஒரு பர்சன் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்களேன். நான் எனக்கு வழி தரல ஒருக்கிட்ட ஒரு செகண்ட் பர்சன்ட்ட கேட்குறேன். டாகர் கஹா ஹே, வேர் இஸ் த போஸ்ட் ஆஃபீஸ், அஞ்சலகம் எங்கே இருக்குது, போகிறேன். எனக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்குறோம் இல்லையா, அதுதான் டாகர் கஹா ஹே. உடனே அது செகண்ட் பர்சன் வந்து என்ன சொல்கிறா, டாகர் காந்தி நகர் கே பாஸ் ஹை, இட் இஸ் நியர் த காந்தி நகர். உடனே அவர் என்ன பதில் சொல்கிறார், காந்தி போஸ்ட் ஆஃபீஸ் வந்து காந்தி நகர் கிட்ட அருகில் இருக்கிறது, அஞ்சலகம் காந்தி நகர் அருகில் இருக்கிறது, பக்கத்தில் இருக்குது. எங்கே இருக்குது? பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு திருப்பி நம்ம என்ன கேட்குறோம், காந்தி நகர் கே உஸ் நகுட் பர்ஹை, அதுக்கு என்ன, இட் இஸ் த எண்ட் ஆஃப் த காந்தி நகர் அப்படின்னு கேட்குறோம். இட் இஸ் இன் தட் எண்ட் ஆஃப் காந்தி நகர், நகரின் அந்த முனையில் உள்ளதா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஃபஸ்ட்டு என்ன கேட்குறோம், டாகர் கஹா ஹை, வேர் இஸ் த போஸ்ட் ஆஃபீஸ். அதுக்கு செகண்ட் பர்சன் என்ன சொல்கிறான், டாகர் காந்தி நகர் கே பாஸ் ஹை, அருகில் இருக்குது. உடனே எனக்கு அப்புறம் அந்த முனை, அங்கே முனை இருக்கே, அங்கே தானே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறோம். காந்தி நகரின் அந்த முனையில் உள்ளதா அப்படின்னு நம்ம கேட்குறோம். இதுதான் வந்து ஃபஸ்ட் பர்சன். ஒருத்தர் கேட்குறது நம்ம கேட்குறோம், இன்னொருத்தர் வந்து நமக்கு பதில் சொல்கிறது, வழி தரலன்னு ஒரு இடத்துல கேட்குறது தான் இது வந்து நம்ம பார்ட் 1, அதாவது 3 பார்ட்டாக பார்க்க போகிறோம். இவ்வளோ பெரிய கான்வர்சேஷன். ஸோ 3 பார்ட்டாக பார்க்க போகிறோம். முதல்ல அவன் என்ன கேட்குறான், டாகர் கஹாங்க, ஒரு பர்சன். இப்போ நான் கேட்குறேன் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு. உடனே அவன் என்ன சொல்கிறான், அந்த காந்தி நகர் கிட்ட இருக்குது அப்படிங்கிறான். உடனே நம்ம என்ன கேட்குறோம், அந்த காந்தி நகரில் லாஸ்ட்டு அந்த முனையில் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அடுத்து அதுக்கு அவன் என்ன பதில் சொல்லுவான் பார்க்கலாம் வாங்க. அடுத்ததுக்கு அவன் அதுக்கு என்ன பதில் சொல்கிறான், பாஸ் மே ஹி கஹி துர் பாஷா ஹே, அங்கே ஏதாவது ஒரு டெலிஃபோன் பூத் இருக்கும் இல்லையா, அது அங்கே ஒரு டெலிஃபோன் பூத் இருக்குது. இஸ் தேர் எனி டெலிஃபோன் பூத் அரௌண்ட் த என்னது அரௌண்ட் ஹியர், இங்கே டெலிஃபோன் பூத் இருக்கான்னு கேட்குறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், அருகில் எங்கேயாவது தொலைபேசி இருக்கிறதா. அதுக்கு உதர் உஸ் பாசி கி துக்கான் பர் ஏக் டெலிஃபோன் ஹை, இட் இஸ் இன் தட் க்ரோசரி ஷாப், அந்த மளிகை கடைக்கிட்ட வந்து ஒரு டெலிஃபோன் பூத் இருக்குது. உடனே செகண்ட் ஜோ உதர் திகாயி தேத்தா ஹை வஹ், அந்த தெரியறதே அதானா அப்படின்னு கேட்குறோம். அதோ தெரிகிறதே அந்த கடையில் அப்படின்னு கேட்குறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அவன் என்ன சொல்கிறான் பதில், அங்கே ஏதாவது டெலிஃபோன் பூத் இருக்கா. உடனே அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறான், டெலிஃபோன் பூத் வந்து அங்கே அது ஒரு பலசரக்கு கடை இருக்கு இல்லையா, க்ரோசரி ஷாப், அது பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறான். உடனே அந்த ஷாப் தானா அப்படின்னு, அந்த தெரியறது அந்த கடை தானான்னு அப்படின்னு கேட்குறான். இதுதான் இன்னைக்கு கான்வர்சேஷன். இது மீதி வந்து நம்ம என்ன பார்க்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஏன்னா 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம் இல்லையா, பார்க்கலாம். எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் இது கமெண்ட் பண்ணி எல்லாம் பாருங்கள். ஒருத்தருமே பார்க்கல, எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறுத்திடலான்னு கூட தோன்றுறது. ஆனால் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிட்டோம், மக்களுக்கு நம்ம செய்யணும், ஏதாவது படிக்க சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத தான். ஏன்னா எனக்கு வந்து இந்த மாடர்ன் டெக்னாலஜிலாம் தெரியாது. ஏதோ என்னால் கையால் எழுதி ஒரு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு தான் நான் என்ன பண்ணிக்கேன் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். அதனால் தயவுசெய்து எல்லோரும் படிங்க. நான் 3 நாள் தான் சொல்லி கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் எனக்கும் உற்சாகமாக இருக்கும். நானும் டெய்லி சொல்லிகிட்ருக்கேன், சரியா என்ன. அப்போ என்னால் வயசானவன், எங்களுக்குலாம் ஒரு டானிக் மாதிரி ஏதாவது சொன்னீங்க தான் என்னால் அடுத்தது எங்களால் ஒரு எவ்வளவோ உடம்பு முடியாமல் தான் இருக்க முடியாதாலும் நம்ம ஒரு டீச்சிங் பண்ணணும், எல்லோரும் படிக்கணுங்கிற ஒரு இதில் தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நீங்கள் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். தன்யவாத்.